ஹலோ பாட்டி, இங்க இருக்கேன். இத பாருங்க. நீயா? வாப்பா. எப்படி உடம்பெல்லாம் எப்படி? சௌக்கியமா சௌக்கியமா இருக்கு. இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்டா. நீ வந்தாலே வீடு கலகலன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? எனக்கே கலகலன்னு இருக்கு, வீட்டுக்கு இருக்காதா? தேவி போன் பண்ணா, அதுக்காக தான் வந்தேன். எதுக்கு போனு? இருக்கு பண்றா. இதுல என்ன கேள்வி? இதெல்லாம் பாத்தீங்களா? என்னது? மருந்து போட்டாங்களா? ஆ, விபூதி குங்கும பொட்டலங்கள். இது வந்து திருக்கழுக்குன்றம், இது வந்து திருநீர்மலை, இது திருப்போரூர், இது திருப்பதி, இது எதை பார்த்து திரு திருன்னு முழிக்கிற? திருவேற்காடுன்னு சொல்ல வந்தேன். தேவியே வந்து நிக்குது. ஹலோ அங்கிள். ஹலோ தேவி. ஹாய், குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். தேங்க் யூ. யா, யூ வெல்கம். அடா அடா அடா, காதோரத்துல அந்த ஒத்த ரோஜா, கால் வரைக்கும் அந்த ஷெல்வார் கமிஸ் மனசு உருக்கிடுது. But actually the credit does not go to the dress or the rose. It goes to the body. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுப்பா. நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆள் அளவு தான் தெரியும், கால் அளவு தெரியாது. அதனால சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தொங்கினாலும் போட்டுங்க, பெருசா இருந்தா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? செருப்பையா? ஐயோ, இத பாருங்க மிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன? உள்ள போய் பிரைவேட்டா பேசலாமே நினைச்சேன். ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எனிதிங், எனி டைம், எனிவேர். நீங்க சொன்னா நான் தட்டுவேனா? இந்த ராப்பிச்சக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க, நல்லா இல்ல. அதனால தான் நான் ராத்திரி வர்றது இல்ல, பகல்ல வரேன். தவிர நான் வந்து அம்மா தாயேன்னு கூட கத்துறது இல்லையே, அம்மா தேவின்னு தானே கத்துறேன். இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். செருப்பு, கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் கேட்டேன். கேட்காம ஏன் சார் அதிக பிரசங்க தரமா கொண்டு வரீங்க? இதுவே வேலையா போச்சு. Don't be stupid, you can go. நல்ல வேளை பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாட்டி, அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதான். மிட்டாய் சாப்பிடு. அது என்னமோ தெரியல பாட்டி, உங்ககிட்ட நான் பேசும்போது கூட அதுக்கு பொறாமை ஆயிடுது. அன்னைக்கு பாருங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கோகோன்னு இருந்துச்சு, இன்னைக்கும் கோகோ தான். தனியா பேசும்போது மட்டும் கம் கம். அது என்னது? அந்த எதிர்த்து வீட்டு ஜிம்மி இல்ல, நாய்க்குட்டி, அது மாதிரிதான் எங்க அக்கா. யார கொலைக்கணும்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பெரியவங்களை பார்த்து. என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கிற? A dog has after all got only a ball. Your sister has got all. மிட்டாய் நல்லா இருக்கா? இது கொண்டு போய் அக்காட்டு சொல்லிட்டு அவரா அம்மாடி சொல்லுங்க. தம்பி. ஐயோ இல்ல பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தொடுங்க. எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா. என்ன தோணுது? சாதம் அதிகமா கொதிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூடாகும். இல்ல இல்ல, குழஞ்சு போயிடும். அதிகமா கொதிக்கிறதெல்லாம் குழஞ்சு போறதுக்கு தான்ப்பா. இதுல என்ன இருக்கு குழஞ்சு? ஐயோ, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க பாட்டி. இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். எப்படி எப்படி சொல்லுங்க. சரி, அண்ணா வந்துட மாட்டாரு. வரமாட்டான். நம்ம வீட்டுக்கு மந்திரம் சொல்ற ஐயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அங்க போயிருக்கான். அக்கா, மாமாவை காலே மாட்டிருக்கேன். மாமாவா? அதான் அந்த கம்பாட்டில் மாமா. அண்ணாடே இங்க வந்து ஒட்டுறாரு. அவரு உங்க காலு கரெக்டா தான் வாங்கியிருக்காரு. ஹாய் தேவி. ஹாய். ஏன் சார், போற இடமெல்லாம் போலீஸ் நாய் தான் மோப்பம் பிடிக்கும்பாங்க. நீங்க என்ன போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்தீங்களா? போன ஜென்மம் என்ன, இந்த ஜென்மத்திலே நான் நாய் தான். எஜமானிக்கு காவலா வரேன். ஓஹோ, அப்ப எஜமானி சொன்னா நாய் கேட்கணும் இல்ல? டெஃபினெட்லி. என்ன பண்ணணும்? சைக்கிள்ல கூட வரணுமா, இல்ல நாய் மாதிரி கொலைக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ்வளவு அழகா இருக்கு, நான் எப்படி ரசிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டேங்க. 1 minute. Here I am. கையிடுங்க. With pleasure. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்னால இந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். கொண்டு போய் விடுறேன். ஐயோ, உங்க வீட்டுக்கு நீங்க போகணும். ஏங்க? ஜிம்மி, எஜமானி அம்மா சொல்றேன் இல்ல? போட கண்ணா, போ போ போ. ஜிம்மி, போட போட போட. சீக்கிரமா போணும், போ. என்னடா ஜிம்மி திரும்பி வந்துட்ட? ஜிம்மி, லைசன்ஸ் இல்லாம தெருவுல போனா நாய் வண்டி பிடிச்சிட்டு போயிடும். அதுக்காக லைசன்ஸோட வந்திருக்கேன். கட்டிக்கலாமா? தேவி, 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 மாங்கல்ய பலம் தெரியாம பேசாதே. மணாளனே மங்கையன் பாகயோ.
மாட்டேங்கிற? ஐயோ ராஜா ராஜா அடிக்கடி பட்டுச்சா? அடியா எனக்கா? எப்படி பர்ஃபெக்ட்டா விழுந்தேன் பாத்தீங்களா? உன் விதி. காதலுக்காக உருண்டு பரண்டு பாக்குற. அப்புறம் அடுத்தது? இப்ப நான் விழுந்துட்டேன், அடுத்து அது விழணும். அதுக்கு என்ன வழி? ஹாஸ்பிடல் தான். அம்மா இப்பவே ஏன்பா போன் பண்றேன். அப்படியா? ஐயோ இது வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன சார் பாடத்தை நிறுத்துங்க, உங்கள் வராங்க. யூ மீன் தேவி? ஆமா. இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடைஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டும் சார், தயவு செஞ்சு மருந்து குடிங்க. கசக்குதே. இந்தாண்டா, ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்தா போ. ராஜா, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே, தெரியுமே. 2 கால்ல நிக்கும் போதே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு கால்ல நிக்கும் போதே மதிக்க போறாங்க, ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா. ஐயோ, காதலும் போச்சு. ராஜா பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா? ராஜா, ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரினா சொன்னீங்க? ஐயா, ஐயோ, காது, காது. ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்கார்ந்துட்டாங்க, அது போதும். எல்லாமே சரியான மாதிரி. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாரு? சரி, நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு? That you'll be all right. You will be all right. அம்மா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not a word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Oh. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. கால் போச்சுன்னு டேவிட்ட கப்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 பொய் சொல்லி காதல் பண்ணு, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி போய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அப்ப யாரு? அவங்க வேற சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலௌடா? அலௌடு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக்கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். சீ, ஒத்துக்க மாட்டீங்களே? சோ தேவி உன்னை காதலிச்சா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பாத்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. அச்சிப்பா. ஹலோ பிரதாப், இங்க எப்படி? ஒண்ணும் இல்ல, சும்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, இந்தாங்க பிரசாதம்.
சங்கர் வரலையா? வந்திருக்காரு. நீ கோவிலுக்கு போயிட்டு வா, நான் யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்போ வந்துருவாரு. சங்கர் எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவான். பிரதர் ஆச்சே, பேசத்தான் வேணும். பணம் இல்லைன்னாலும் ம்? பணம் இல்லைன்னாலும் குணமுள்ள பையனா அமையணுங்கிறது தான் அவன் ஆசை. கரெக்ட். காரு பங்களா இருந்தா போதுமா? கேரக்டர் வேணும் இல்ல? என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பல இடத்துல இருந்து பொண்ணுங்க வருது, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. சரி, மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப்லயும் ஒரு பிடிப்பா இருக்க முடியும். கரெக்ட். கட்டிக்கிட்டு அழுங்கிறதா கல்யாணம்? கட்டிக்கிட்டு வாழுங்கிறது தானே கல்யாணம். வெரி கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா தொல்லையே இல்ல. சங்கர் உன் கல்யாண விஷயமா யாரையாவது செலக்ட் பண்ணதா சொன்னானா? அண்ணன் சொல்லல. என் ஒப்பீனியன் கேட்கல. உன் ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன் நாம ஒண்ணு நினைக்கிறோம், வீட்டுல ஒண்ணு நினைக்கிறாங்க. யா நான் தேவி பேசுறேன். யா யா நான் ராஜா பேசுறேன். எங்க கால் எப்படி இருக்கு? Oh, this is the most lovely call I received today. காலையில அம்மா கால் பண்ணாங்க, அப்பா கால் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இல்ல. நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much for this call. நான் அடிப்பட்ட காலை கேக்குறேன். அம்மா, அது ரொம்ப வலியா இருக்கு. இன்னும் குறையவே இல்ல. ஐயோ, இன்னும் குறையவே இல்லையா? நம்ம 2 பேரும் இன்னைக்கு கால்ஃப் கிளப்ல சந்திக்கலாம்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ, அப்பா வச்சிட்டீங்களாக்குன்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அது கோல்ஃப் கிளப் தானே, கண்டிப்பா வரேன். காலே இல்லைனாலும் பரவாயில்ல, கையால நடந்து வரேன். For you anything. கண்டிப்பா வரீங்களா? Yeah, sure, வரேன். Okay, bye. வாங்கண்ணா, எங்க அப்படி ஜாலியா? என்னடா மரியாதையில சரதா போடுறீங்க? ஏதாவது வேலை காட்ட போறீங்களா? காட்டாம கும்பல கமிஷன் கோரிக்கை வச்சுமே, என்னாச்சு? அது அப்பவே சொன்னேனே, ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. எங்க ஒன்ஸ் மோர் சொல்லு. ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. கேட்டீங்களா? உங்க உதவி இல்லாமலே, உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே என் காதல் மேல மேல போகும். லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ராஜா அண்ட் தேவி. போங்கடா போங்கடா சீப் பசங்களா. சீப் நீங்க தான் மிஸ்டர். வா 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 வா. ஏன் மிஸ்டர், நல்லா இருக்கிற காரை உடைஞ்சதா சொல்லி என்ன சீட் பண்ணா நினைச்சீங்களா? இல்லையே, இத பாரு பாரு. அப்ப அந்த கால்ல கட்டு போட்டிருந்தீங்க. அந்த கால் தான். லுக் மிஸ்டர், இவ்வளவு லோ கிளாஸ் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்ணா லவ் ஜெயிச்சிருமா இல்ல லைஃப் தான் நடந்துருமா? இது பாருங்க, மத்த பெண்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தேவி, just listen. என்ன ஜஸ்ட்? இது லோ கிளாஸ் பிளான் இல்ல, லார்ட் முருகாவோட பிளான். அவர் வள்ளிய லவ் பண்றதுக்காக வில்ல பிடிச்சு வேடனா வந்தாரு, வாக்கிங் சிக்க பிடிச்சு கிழவனா வந்தாரு. நான் ஒன்ன பிடிக்க நொண்டியா வந்தேன். அவ்வளவு வராதீங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் நொண்டியாவே ஆயிடுங்க. சுத்தி சுத்தி வரீங்களே, புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். ச்சே, நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. You can't change, you will never change. No, listen to me. I hate you, I hate you. I hate you, I hate you. கமிஷன் இல்லாத காதல் எப்படி உடைஞ்சது பாத்தியா? அது வந்து வெறுப்புல ஆரம்பிச்சு வேணா பாரு, ஒரு நாள் காதல்ல முடிஞ்சிடும். படிச்சிருக்கீங்களே தவிர எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. தூக்கி போட்டாலும் காத்துல வர குப்பை மாதிரி திருப்பி திருப்பி வரீங்களே. Don't you have any manner? சரி, என்ன இது? நீ சுமார். இப்போவாவது அவ யாருன்னு முடிவுக்கு வந்தியா? 10 பேருக்கு முன்னால உன் முகத்துல கறி பூசினால இன்னும் அவளை காதலிக்க போற. அவ உன்னை லவ்வரா நினைக்கலடா, லோஃபரா நினைக்கிற. நீ அவரை லோஃபர் நினைச்சது ஓ முட்டாள்தனம். தேவி, உனக்கு தெரியுமா, என்ன பெண் பார்க்க வந்த ஒரு ராஜா போ மாதிரியே சில நேரத்துல தலையில ஒத்தரதான் வச்சுப்பேனா, என்ன நீதான் நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நேரடியா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உன்னை உயிரா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இந்த உயிர் காதல்ங்கிற பேத்துல எல்லாம் மறந்துடு.
உன் காதல் கற்பனைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபுல் ஸ்டாப் போடு. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல தேவி, உண்மை. ராஜா ஒண்ணு மட்டும்தான் விரும்புறாரு. சத்தியமா தண்டா சொல்றேன், ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த பொண்ணை மறந்து. மறக்கிறது மட்டுமில்ல, எந்த இடத்திலேயும் அவ பேரை கூட சொல்லக்கூடாது. உன் காதல் இந்த நேரத்தோட முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்க. That's all. அப்படி முடிவு பண்ணிட்டதா சந்தியா? எனக்கு அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வர்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் மேல அவர் இவ்வளவு அனுப்பி வச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்க இருந்தாலும் தேடி போவேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எதுக்காக இங்க வந்தேன்? ராஜாவை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். 10 பேர் முன்னாலே சேத்தவாரி வீசிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டி இருக்கு? தப்பு உண்மையில இல்ல. இந்த உலகத்திலேயே நீதான் ரதி, உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த முறைய நினைச்சிருக்கான் பாரு. ஆம்பளைங்க தாழ்ந்து போனா பொம்பளைக்கு தலகணம் தான் வரும். இன்னும் ஏன் நிக்கிறேன்? போ. நான் போக மாட்டேன். என்ன அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எதுவும் அறியாத்தனா என் மேல உயிரை வச்சிருக்கிறவரை எனக்கு மதிக்க தெரியல. தயவு செய்து அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பிளீஸ். Excuse me, where is Raja? Over there. Raja! Thank you. It's okay.